நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் ஃபஸ்ட் டெஸ்ட்டு பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சாச்சு ஓகேங்களா. நிறைய பேர் கொஸ்டின் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. கீழே கூகுள் ஃபார்ம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த கரெக்ஷன் நம்ம சேனல்லேருந்தே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. கொஞ்சம் நாங்கள் எல்லாமே அப்லோடு பண்ணிட்டோம், அது ஒன்றும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் அந்த கரெக்ஷன் வராதுங்க. வாங்க ஆன்சர் கீ செக் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் கரெக்டுன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களுக்கு என்ன வரும்னா ஓவரால் உங்களோட ரேங்க் லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறத நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறோம். இந்த டெஸ்ட் மட்டும் கிடையாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து ப்ராப்பராக வந்துடும் ஓகேங்களா. கீழே வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதில் உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. அடுத்த வாங்க பார்த்தலாம் ஒவ்வொரு கொஷின் கேன்சர். புரட்சி கவி மற்றும் பாவேந்தர் என போற்றப்படுவர் யாருங்க? பாரதிதாசன் ஓகேங்களா. பாரதிதாசன் அவர்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. பாரதிதாசன் தொடர்புடைய கூற்றுகளில் பின்வரு எது சரின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பாரதிதாசன் இயற்பெயர் சுப்ரத்தினம், அதுவும் கரெக்டு. பாரதியார் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்ட அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தன் கவிதை பெண் கல்வி கைம்பெண் மறுவனம் பொதுமுடைமை பகுத்தறிவு போன்ற முதலான கருத்துக்களை கொண்டு பாடியுள்ள இது கரெக்ட். அதனால 1, 2, 3 சரியானது ஓகேங்களா. 1, 2, 3 சரி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து பெருஞ்சித்தனார் நடத்தி இதழ்களில் பொருத்தமற்றது எதுங்க? தமிழ்கனிங்கிறத அவர் நடத்தி இதழ் கிடையாது ஓகேங்களா. தமிழ் நிலம், தமிழ் சிட்டு, தென்மொழி இதெல்லாம் அவரோட இதழ்கள் ஓகேங்களா. அடுத்த பாருங்க தவறான கூற்றை கண்டுபிடின்னு சொல்லிக்கிறாங்க. தொல்காப்பி உலக உயிர்கள் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை தொல்காப்பியர் தான் அப்படி பிரிச்சிருப்பாரு, அது கரெக்டு. திணையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும் சொல்லி திருவள்ளுவர் மாலையில் சொல்லியிருப்பாங்க, அதுவும் கரெக்டு. திணையளவு போதா சிறுபுல் நீண்ட இது கபிலர் தான் சொல்லியிருப்பார், இதுவும் கரெக்டு. ஆழமிக்கி முக்கினாலும் ஆழ்கடல் நாவி முகலாது இது திருக்குறள் கிடையாதுங்க, இதுதான் தவறானது ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. எந்த கொஸ்டின் கரெக்டுனா ஆப்ஷன் டி ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர் யாருங்க? அப்துல் கலாம் தமிழில் தான் பயின்றார். மயில்சாமி அண்ணாதுரை தமிழில் தான் பயின்றார். சிவன் அவர்களும் தமிழில் தான் பயின்றவனை மேற்கூறிய அனைவரும் ஓகேங்களா. உலகில் நெடுந்தொலைவிற்கு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் எதுங்க? ஆர்டிக் கலா ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என பாடியவர் யாருங்க? பாரதியார் அவர்கள் ஓகேங்களா. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் காலம் எவ்வளோங்க? 10 to 13 ஓகேங்களா. அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யாருங்க? நெல்லை சுமுத்து ஓகேங்களா. பாருங்கள். உயிரில்லா ஒரு பொருளான சோபியா என்னும் ரோபோக்கு புதுமையாளரின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கிய அமைப்பு எதுங்க? ஐக்கிய நாடு சபை. ஐக்கிய நாடு சபை தாங்க புதுமை சோபியாவுக்கு வந்து புதுமைகளின் வெற்றியாளர்னு சொல்லி பட்டத்தை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் முதல் எழுத்து இறுதி எழுத்தை கவனிங்க. முதல் எழுத்தை தொடரில் கீழ்கணுமற்றில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டுப்பாங்க. அலைப்படை மற்றும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும், அதுவும் கரெக்டு. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இணைந்து உயிர் மெய்யாக வருவது சொல்லின் இறுதியில் வரும், அதுவும் கரெக்டு. அலைப்படை எழுத்துக்கள் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும், அதுவும் கரெக்டு. அதனால் அனைத்தும் சரி ஆப்ஷன் ஓகேங்களா. தானியங்கி தோற்றத்தில் மனிதன் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதன் போல எல்லா செயல்களும் செய்யும் என சொன்னது யாருங்க? பிரிட்டானிய கலைக்களஞ்சியம் ஓகேங்களா. அடுத்து பாருங்க. நிருமித்த என்ற சொல்லின் பொருள் என்னங்க? நிருமித்த உருவாக்கியன்னு சொல்லி வருவாங்க, ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. செம்பயிர் எப்படி பிரிப்பீங்க? செம்மை கூட்டல் பயின்னு சொல்லி பிரிப்பீங்க, ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஓகேங்களா. தமிழ்நாடு என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளனா? சிலப்பதிகாரம் ஓகேங்களா. சிலப்பதிகாரத்தில் எந்த இதில் இடம்பெற்றுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுங்க? நற்றிணை ஓகேங்களா. யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழியின் பால் இனிதாவது எங்கு காணோம் என்ற வரிகளை பாடியவர் யாருங்க? பாரதியார் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். தேசிய அறிவியல் தினம் எப்போதுங்க? பிப்ரவரி 28 வந்து தேசிய அறிவியல் தினம். நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்சொல் என்னங்க? எதிர்சொல் கேட்டதுக்கு இருக்காங்க ஓகேங்களா. நீத்தல்னா சேர்த்தல் ஓகேங்களா. எதிர்சொல் புரிஞ்சுக்குங்க, பொருள் இல்லை. திருவள்ளுவர் மாலை என்ற நூலின் ஆசிரியர் யாருங்க? கபிலர் ஓகேங்களா. திருவள்ளுவர் மாலை என்ற நூலின் ஆசிரியர் யாருங்க? கபிலர் ஓகேங்களா. பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என்பாருங்க? வலசை போதல்னு சொல்லுவீங்க ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பறவைகள் வடக்கிலேருந்து மேற்கு நோக்கியும் அப்புறம் எப்படி போகும்னு சொல்லி கேட்பாங்க. வடக்கிலேருந்து நோக்கியும் மேற்கிலேருந்து நோக்கியும் வலசை போகின்றன டேஸ் நோக்கியும் அங்கே வரீங்க தெற்கு கிழக்கு நோக்கி ஓகேங்களா. இங்கே வந்து டேஷ் நோக்கியும் இங்கே ஒரு டேஷ் நோக்கியும் வரும் ஓகேங்களா. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலேருந்து டேஷ் நோக்கியும்னா கிழக்கு நோக்கியும் வரும். இங்கே ஒரு டேஷ் வரும், இங்கே ஒரு டேஷ் வரும் ஓகேங்களா. பிரிண்ட் மிஸ்டேக் ஓகேங்களா. நாராய் நாராய் செங்கல் நாரை என்ற பாடலின் ஆசிரியர் யாருங்க? சத்திமுத்தி புலவர் ஓகேங்களா. சத்திமுத்தி புலவர் ஓகேங்களா. ஐரோப்பியிலேருந்து டேஷ் தமிழகத்துக்கு பறவைகள் வலசை போவதாக தற்போது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டனா? செங்கல் நாரை ஓகேங்களா. செங்கல் நாரை ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் இது என்னங்க? தொடரி. ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்டினீங்கன்னா தொடரி, அதே ஒன்றை கழிச்சிங்கன்னா முன்னின்னு சொல்லி வரும் ஓகேங்களா. இதில் வந்து எது கிரேட்டர் சொல்லி கேட்டுக்கிறாங்க. எது கிரேட்டர்? இந்த சிம்பிள் தானே வரும். இது தானே 678 தானே அதிகமாக இருக்கிறதுனால ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள்.
பாருங்கள், ஒரு கைபேசி கூடையில் ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகள் எண்ணிக்கை 1250. ஒவ்வொரு மாதமும் அதே எண்ணிக்கையில் விற்பனையானால் 2 ஆண்டுகள் விற்பனையாகும் மொத்த கைபேசிகள் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எவ்வளோங்க? 30,000 கைபேசி. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம்லேருந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் ஈஸி தான், பேசிக்கான கொஷின் தான். அதனால் இதுக்கு என்ன ஆன்சருங்க? 31. நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இதோட வேல்யூ என்னங்க? 0. ஓகேங்களா? அடுத்தது இது என்னங்க? 5:1 தான் ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு என்ன ஆப்ஷன்? ஒரு சூரியத்தை 40 நிமிடங்கள் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தினா 2 மணி நேரத்தில் எத்தனை அலகு மின்சாரத்தை பயன்படுத்தணும்? 9 அலகுகள். ஓகேங்களா? 40 டிகிரி கோணங்களில் நிரப்பு கோணம் என்னங்க? 90 டிகிரிலேருந்து 40 டிகிரி மைனஸ் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 50 டிகிரி. நிரப்பு கோணம்னா 90 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணு. பொதுவாக உப்பு என்று அழைக்கப்படும் சேர்மம் எதுங்க? NaCl. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மனித ரத்தத்தின் மதிப்பு எவ்வளோங்க? 7.4. ஓகேங்களா? மனித ரத்தத்தின் மதிப்பு 7.4. NH4 அயனி என்னங்க? ஒரு இணை அமிலம். ஓகேங்களா? அடுத்தது சோடா பானம்ங்கிறது என்னங்க? அமிலத்தன்மை உடையது. ஓகேங்களா? காரம் மற்றும் தண்ணீர் கரையும் போது OH அயனியை தருவது எதுங்க? அர்கினீஸ் தத்துவம். ஓகேங்களா? அடுத்த கண்ணாடி எதனால் பாதிக்கப்படுகிறது? HFனால். ஓகேங்களா? வள மற்றும் வீரியமான மண்ணின் pH மதிப்பு எவ்வளோங்க? 6 to 7 இருக்குது. ஓகேங்களா? அடுத்த டேஸ் 2 இணைந்தது சாதாரண உப்புங்க. வலிமை மிகு அமிலம், வலிமை மிகு காரம் 2 இணைஞ்சது தான் வலிமை இணையான உப்பு. ஓகேங்களா? சிந்து சமவெளி மக்கள் வணங்கிய தெய்வம் எதுங்க? பசுபதி. ஓகேங்களா? அடுத்தது சிந்து சமவெளி மக்கள் எந்த பொருளை இறக்குமதி செய்தன? வெள்ளி இறக்குமதி செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? நாட்டின் மங்கை என்ற வெண்கல உருவமை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலத்தின் துறைமுகம் எதுங்க? துறைமுகம்னு சொல்லி வந்தாவே லோத்தல் போடசன். ஓகேங்களா? 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதறலையாமல் இருக்க காரணம் என்னங்க? ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஓகேங்களா? ஆர்டி பானர்ஜி என்பவர்கள் 1927 கண்டறியப்பட்டது எதுங்க? மொஹஞ்சதாரோவோ ஹரப்பாவா? மொஹஞ்சதாரோவோ ஹரப்பாங்க. மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? அடுத்து கீழே வாங்க, சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியராங்க மார்டிமர் வீலர். ஓகேங்களா? மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் என்னங்க? இடுகாட்டு மேடு. ஓகேங்களா? சிந்து சமவெளி மக்கள் வீடு கட்ட எதை பயன்படுத்தினாருங்க? செங்கல். ஓகேங்களா? அடுத்து சிந்து சமவெளி மக்கள் முக்கிய தொழில் என்னங்க? விவசாயம். இதோட 50 கொஸ்டின் முடிஞ்சுங்க. எப்படி கொஸ்டினோட தன்மை எதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே போல் நம்ம சேனல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் 2025 உங்களுக்கான போஸ்டிங் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் மூலியமே எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். அதே போல் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.